கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜோதி. நாங்க வந்துட்டு அந்நிய இதிலேருந்து தான் வந்தோம். ரட்சிக்கப்படாத குடும்பத்தில இருந்தோம் இந்து இதில. பட் முதலாவது தேவன் தான் எங்களை தெரிந்து கொண்டாரு. ஃபர்ஸ்ட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரி ரட்சிக்கப்பட்டா. அதுக்கப்புறம் என் குடும்பத்தில இருக்க ஒவ்வொருவரும் வந்துட்டு தேவனை அறிந்து கொண்டு, என் குடும்பம் முழுவதும் தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பமா நாங்க இப்ப இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எங்கேயோ இருந்து நாங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இருந்தோம். ஆனாலும் தேவன் இங்க கொண்டு வந்து எங்கள சேர்த்தது மிகப்பெரிய கிருபை அது. அது மாத்திரம் இல்ல, எங்களுடைய குடும்பத்துல வந்துட்டு எல்லாருமே தேவனை ஆராதிக்கிறோம். இப்போ நாங்க சபைக்கு வாரந்தோறும் வருகிறோம். எனக்கு லேட் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி 2 மந்த்ல நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகி 3 மந்த்ல வந்துட்டு எனக்கு பிபி, சுகர், தைராய்டு இருந்தது. ஆனாலும் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து 7 மந்த் ஆகும்போது வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு பிளட் ஃப்ளோயிங் கரெக்டாக போயிட்டு இருந்தில்ல. 48 ஹவர்ஸ் தான் வந்துட்டு டாக்டர் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. அந்த 48 ஹவர்ஸில் வந்துட்டு சிசரிங் பண்ணி குழந்தை எடுக்கலைன்னா ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஆபத்தாகும், ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா குழந்தை இறந்து போயிடும் சொன்னாங்க. அது ஆன உடனே நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆகி 5 நாள் வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். ஹாஸ்பிட்டலில் இருந்து 5 நாளும் வந்துட்டு டாக்டர் ஒவ்வொரு நிமிஷம் வரும்போதெல்லாம் ஒரு டாக்டர் ஒரு மாதிரி பயப்படுத்துவாங்க. இப்போது குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அம்மாவுக்கு அப்புறமா போச்சுன்னா எங்கள் அக்காவங்களுக்கு ஃபாஸ்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், டாக்டர் இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னுட்டு. அது வந்து ஒரு 1/2 hour கூட இல்லை. அதுக்கப்புறமா வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 5 days அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்துட்டு இல்லை, சிசரிங் பண்ணியே ஆகணும், ஆனால் நாங்கள் கேரண்டி கொடுக்க மாட்டோம், குழந்தைக்கு ஆகட்டும் உங்களுக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறமா ஃபாஸ்டமாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள் கையில் ஒப்பு கொடுத்தோம். ஏன்னா நான் வந்துட்டு கர்ப்பத்தின் கனிக்காக ஜபிக்கல, ஆனால் 2 மாதத்துல இது தேவன் கொடுத்தது. ஆனால் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தோம், கர்த்தாவே இது நீ கொடுத்தது, உங்களுடைய சித்தம் இருந்தால் இதை என் கையில் கொடுங்க, இல்லைனாக்கா இதை உங்களுக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜபிச்சுட்டு ஸ்கேனிங் போகும்போது ரொம்ப பயம். ஒரு பக்கம் என்ன ஆகுமோ, குழந்தை ஒரு வேளை இறந்து போச்சுனாக்கா நான் போகும்போது அந்த மற்ற ஜனங்கள் முன்னால் நான் வெக்கப்பட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமோ ஒரு பக்கம் பதட்டமோ இருந்ததால் வந்துட்டு பிபி கண்ட்ரோலும் வரல, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் முடியாமல் இருந்தது. அப்போ லாஸ்ட் ஸ்கேன் பண்ண போனான். ஸ்கேன் பண்ணும்போது வந்துட்டு அந்த டாக்டர் நான் கேட்டேன், டாக்டர் ஸ்கேன் பண்ணீங்களே எப்படி இருக்குது குழந்தைன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அபார்ஷன் ஆகிற மூமெண்ட்டில் இருக்குது, ஆனால் ஆகலை, ஆனால் சாகிற மாதிரி இருக்குது, ஆனால் சாவலைன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வெளியில் சொல்லவும் முடியாதுல்ல, சொன்னால் மற்றவங்க கஷ்டப்படுவாங்களே, அம்மா அக்கா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே வேதனை இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு டாக்டருங்க எல்லாமே வந்துட்டு பிபி கண்ட்ரோல் வரல, கூலாயிருங்கன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அது கண்ட்ரோலுக்கு வரல. அதுக்கப்புறமேட்டு சிசரிங் பண்ணும்போது வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுப்போம், ஆனால் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அது கேரண்டி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சிசரிங் பண்ணி எடுக்கும்போது குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வெயிட் மட்டும் 1 kg 25 கிராம் தான் இருந்தது. அதுக்கப்புறமேல்ட்டு வந்துட்டு குழந்தையோட எல்லா மூமெண்ட்டும் நல்லா தான் இருந்தது, ஆனால் வெயிட் மட்டும் கம்மி இருக்குதுன்னு சொல்லிட்டு 1.5 மாதம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். என்ஐசியில் இருந்தது வெயிட் கெயின்காக. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டிஸ்சார்ஜ் வரும்போது வந்துட்டு 1 kg 500 கிராம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இன்றைக்கோடு வந்துட்டு 2 மாதம் ஆச்சு அந்த குழந்தைக்கு. இன்றைக்கி நாங்கள் ஸ்கேன் பண்ண போயிட்டு வந்தோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, குழந்தை எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தையோட வெயிட் வந்துட்டு 2 kg 280 கிராம் இருக்குது. தேவன் இவ்வளோ பெரிய என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ததுக்காக நன்றி. இது வந்துட்டு எங்களுடைய ஜபமோ எங்களுடைய பரிசுத்தம்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவன் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அளவில்லாமல் வைத்திருக்க அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் தான் இது நான் என்று சொல்கிறதுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அவருடைய தயவும் இரக்கமும் இல்லைனாக்கா நானும் என் குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஆனால் தேவன் எங்கள் மீது அநாதி காலத்தின் திட்டத்தின்படி அவர் எங்களை நேசித்தபடினால இன்னைக்கு என் கையில் குழந்தை இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஆனால் 10 மாதம் பிறந்த குழந்தைய விட 7 மாதத்தில் பிறந்த குழந்தை எனக்கு தேவன் இன்னைக்கு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு
கொடுத்திருக்கிறாரு. இந்த காரியம் செய்தது மகா பெரிய காரியம் தான் தேவன் என் வாழ்க்கையில. ஆனா இத நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நானும், என் குடும்பமும், என் தாயும், என் கணவனும், என் பிள்ளையும் சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். இந்த காரியத்துக்காக என் பிள்ளைக்காகவும், எனக்காகவும் சபையில இருக்கிற என்னுடைய ஃபாஸ்டர் அம்மா, சபை விசுவாசி மாத்திரம் இல்ல, அநேக வெளியில இருக்கிறவர் கூட அநேக பரிசுத்தவான்கள் ஜெபத்தினால் இது கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்கு. என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுக்கு நான் உண்மை உள்ளவளா இருக்கணும். அதே சமயத்துல அன்னைக்கு எனக்கு சிசரிங் பண்ற அன்னைக்கு தேவன் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை கூட சங்கீதம் 71 6வது அதிகாரத்துல இது சங்கீதம் 71 வசனம் 6. நான் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இது என்னுடைய குழந்தைய நான் ஒன்றும் பாதுகாக்கல. ஆனால் என்னுடைய தேவன் தான் பாதுகாத்தாரு. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல கருவில் இருக்கிற குழந்தைக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய கரமும் அவருடைய தயவும் தான் என் குழந்தையோட என்னோடு கூட இருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நடத்தினது. அதற்காக கோடி நன்றி. எங்களுடைய குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் சபையாரும் அனைவரும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னுமா நாங்கள் தேவனுக்காக உண்மையாக இருக்கணும். எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் ஒருவரே உண்மை உள்ள தேவன் என்று அவரே அண்டிக் கொண்டிருக்கணும். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமே பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இது மாத்திரம் இல்லை, அநேக காரியங்கள் எங்க வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். ஆனா அவைகள் ஒவ்வொன்றும் சொல்ல போனாக்கா நாவுகள் பத்தாது, நாட்களும் போதாது. இந்த நேரத்துல கூட சாட்சி சொல்ல தேவன் செய்த கிருபைக்காக நன்றி.